ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. இப்போ எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. நாமளும் ஹெல்த்தியாக வெஜிடபிள் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. கேரட் பீன்ஸை கட் பண்ணி ஒரு கப் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டாக நம்ம பீன்ஸ் போட்டாச்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுடுதண்ணிக்குள்ளே பன்னீரை கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். நம்ம ரெசிபீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பன்னீரை கட் பண்ணி போடுவோம். அப்போ தான் அந்த பன்னீர் சாஃப்ட் ஆகுறதுனால. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி இதுக்குள்ளேயும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே லைட்டாக வேகட்டும். ஓவராகவும் குக் ஆகக்கூடாது. சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஐட்டமாக நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இது 4-3 பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இது வதங்குற அளவுக்கு. இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இது ரொம்ப லேட் ஆகாதுங்க, சீக்கிரமாகவே வந்துடும். இது எல்லாம் ஒரு 2 நிமிஷம் போல் இருந்ததுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் எல்லாம் ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க, அளவாக தான் வேகணும். ஒரு வதக்கிட்டு அடுத்த ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளியை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கடைசி ஐட்டமாக நம்ம இப்போ சேர்த்த போகிறது பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்த்திக்கலாம். நம்ம சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சதுனால இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இது கூட நான் ஆரிகனோ சேர்த்திருக்கேன். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ண போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணாதாங்க இந்த வெஜிடபிள் சாலட் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா வரமிளகாயை மிக்சியில் அடித்து நீங்கள் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள் சாலட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் இது கூட ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது நம்ம சாலட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களோட சாய்ஸில் என்னென்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். இது என்னோடய சாய்ஸில் வேணுங்கிற காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓவர் குக் ஆகாமல் அளவாக குக் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்.